அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலங்களில் நிறைய மொபைல் ஃபோன்களுடைய பெருக்கத்தினால் திருமறை குர்ஆனோடு நம்முடைய நெருக்கமானது மிக மிக குறைந்து போயிருக்கிறது. முன்பெல்லாம் திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக அதிகமான ஆர்வங்களை செலுத்தி வந்த நாம் தற்போது அதில் ஆர்வமே இல்லாமல் இருக்கிறோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவது திருமறை குர்ஆன் அளவிற்கு வேறு எதுவும் கிடையாது. நாளை மறுமை நாளில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியில் அல்லாஹ் நம்மளை நிப்பாட்டி நாம் அதிகமாக திருக்குர்ஆனை ஓதி இந்த உலகத்தில் வந்திருந்தோமையானால் திருமறை குர்ஆன் நமக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். எவருடைய இல்லத்தில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் வெருண்டு ஓடி விடுகிறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் காலை நேரத்தில் சுபுகுடைய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே போய் அல்லாஹ்வுடைய வசனத்தில் இருந்து எதையாவது எடுத்து ஓதினால் எத்தனை வசனங்களை ஓதுவாரோ அதற்கு ஈடாக சிவப்பு நிற ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சிவப்பு நிற ஒட்டகம்னா அந்த காலத்தில் அதான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாகனம். அந்த வாகனம் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது எது தெரியுமா? சுபுவுக்கு போகிறோம்ல பள்ளிவாசலில் போய் உட்காந்து சுபுகை தொழுதுட்டு எழுந்திரிச்சு எடுத்து குர்ஆனை எடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரே ஒரு வசனத்தை ஓதுறோம்னு வைங்க, ஒரு சிவப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது. 10 வசனத்தை ஓதுனா 10, 100 வசனத்தை ஓதுனா 100. இப்படியாக திருமறை குர்ஆனை அதிகமாக ஓதுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லைங்க எனக்கு ஓத தெரியலை, எனக்கு அது தெரியலை, எழுத்து பிள்ளையா இருக்குது அப்படின்னா எவ்வளவோ சொல்லிக் கொடுப்பதற்கு எவ்வளவோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது. சின்ன இளம் சிறுவர்கள் சிறுமியர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் யாருமே இந்த குர்ஆனை என்ன பண்ணுறதில்ல, எங்கேயுமே எடுத்து ஓதுவதே கிடையாது. எனவே திருமறை குர்ஆனோடு நம்முடைய நெருக்கத்தை நாம் என்ன பண்ணணும், அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறு சூறாக்களுக்கு தனி சிறப்பியல்புகள் இருக்கின்றன. எடுத்து ஓதுறது இருக்குது, மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு, தொலை வைக்க வேண்டியிருக்கு, இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போ இதற்காகவெல்லாம் நாம் என்ன பண்ணணும், அதிகமாக திருமறை குர்ஆனோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.